திருப்புவனம் மரண வழக்கை அஜித் கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, முழு விவரம். முக்கியமாக மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலராக பணியாற்றியவர் அஜித்குமார். இவர் அந்த பகுதியைச் சேர்ந்த நபராகவும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி அங்கு சாமி தரிசனம் செய்ய வந்த 2 பெண்கள் தங்கள் காரை பார்க்கிங்கில் நிப்பாட்டுவதற்காக அவர் காரை அஜித்குமாரிடம் ஒப்படைத்துள்ளனர். திரும்ப வந்து அந்த காரை எடுக்கும் போது அந்த காரில் உள்ள நகைகள் மாயமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட 2 பெண்களும் மடப்புரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த கோவில் காவலராக பணியாற்றிய அஜித்குமார் மற்றும் அவருடன் நண்பர்கள் 5 நபர்களை காவலர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் போது காவலர்கள் அஜித்குமார் உள்ளிட்ட 5 நபர்களை கொடூரமாக தாக்கியதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொடூரமாக தாக்கப்பட்டதில் காவலர் அஜித்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கு தற்போது மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது. இந்த வழக்கில் தான் தற்போது தமிழக அரசு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. குறிப்பாக சாதாரண வழக்காக பதியப்பட்டிருந்த இந்த வழக்கை கொலை வழக்காக நேற்று மாற்றி பதிவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த அஜித்குமார் கொலை வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 காவலர்களும் நேற்று இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வரும் இதுபோன்ற கொடூரமான செயலில் ஈடுபடுவர்கள் மீது யாராக இருந்தாலும் பார்க்கப்பட மாட்டார்கள், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை சிவகங்கை மாவட்ட காவல்துறை விசாரணையிலிருந்து தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை முழுமையாக தற்போது நிறைவேற்றும் விதமாக இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி விசாரணைக்காக மாற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.